அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வரகாத்துஹு. அன்பிற்குரிய சகோதர சகோதரிகளே, மனித குலத்திற்கு இஸ்லாம் வழங்கிய நன்மைகள் என்ற இந்த தொடர் நிகழ்ச்சியில் இஸ்லாத்தின் கொள்கைகளும் கோட்பாடுகளும் சட்டதிட்டங்களும் அதில் கூறப்பட்டுள்ள சில சடங்குகளும் மனித குலத்திற்கு அதிகம் நன்மை செய்யக்கூடியதாக அமைந்திருக்கின்றன. யார் இந்த கொள்கை கோட்பாடுகளை நம்பி அதற்கேற்ப நடந்து கொள்கிறார்களோ, இதை நம்பாதவர்களுக்கு கிடைக்காத பல நன்மைகளை அவர்கள் பெற்றுக்கொள்கிறார்கள். அதில் ஒரு முக்கியமான ஒரு அம்சம், மனிதனுடைய உள்ளத்தை அமைதிப்படுத்தக்கூடியதாக இஸ்லாமிய சித்தாந்தம் அமைந்திருக்கிறது. இஸ்லாம் மனித குலத்துக்கு வழங்கின நன்மைகளில் மனித குலத்துக்கு அமைதியை, மன நிம்மதியை ஏற்படுத்துவதில் இஸ்லாத்தினுடைய கொள்கை சிறந்து விளங்குகிறது. எவ்வளோ பெரிய கஷ்டங்கள், துன்பங்கள், சிரமங்கள் வந்தாலும் அதை உரிய விதத்தில் எதிர்கொண்டால் அதனால் மனிதன் குழப்பம் இல்லாமல் ஒரு நிம்மதியான வாழ்க்கை அடைகிறான்கிறத பார்த்தோம். அதன் தொடர்ச்சியாக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்கிறாங்க, இந்த நன்மை முஸ்லீமுக்கு மட்டும்தான் கிடைக்கும். அஜபன் லி அம்ரில் மூமினி, மூமினுடைய இறை நம்பிக்கையாளனுடைய எல்லா காரியங்களுமே மிகச் சிறந்ததாக அமைந்திருக்கிறது. இது ஆச்சரியமானது. இன்ன அம்ரஹு குல்லஹு ஹைருன், ஒரு மூமின், ஒரு முஸ்லிமுடைய எல்லா விதமான காரியங்களுமே நன்மையில் தான் அமைந்திருக்கிறது. அவன் தான் தப்பா ஆக்கிக்கிறானே தவிர, எடுத்துக்கொள்ள வேண்டிய விதத்தில் எடுத்துக்கொண்டால் எல்லாமே நன்மைக்குரியதாக மாறிவிடுகிறது. எல்லாம்னா உலைஸ தாலிக லி அஹதின் இல்லா லில் மூமினி, ஒரு இறை நம்பிக்கையாளன், ஒரு முஸ்லிமான ஒரு மனிதனை தவிர வேற யாருக்கும் இந்த ஒரு நன்மை கிடைக்கவே கிடைக்காது என்று சொல்றாங்க. அது என்ன நன்மை? இன் அசாபத்துஹு சர்ரா ஷக்கர, ஒரு மூமினான, ஒரு இறை நம்பிக்கையாளனான ஒரு முஸ்லிமுக்கு இன்பங்கள் ஏற்படுமையானால் அவன் அதற்கு நன்றி செலுத்தி விடுகிறான். ஃபக்கான ஹைரன் லஹு, அது அவனுக்கு சிறந்ததாக ஆகிவிடுகிறது. ஒயின் அசாபத்துஹு லர்ரா, அவனுக்கு துன்பங்கள் ஏற்பட்டு விடுமையானால் சபர, அவன் சகித்து கொள்கிறான். ஃபக்கான ஹைரன் லஹு, அது அவனுக்கு நல்லதாக ஆகிவிடுகிறது. இது முஸ்லிம்ங்கிற நூலில் 5318வது ஹதீஸில் இடம்பெற்றிருக்கிறது. இதில் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களே இந்த வார்த்தையை பயன்படுத்துகிறாங்க. என்ன பயன்படுத்துகிறாங்க? இதில் இஸ்லாத்தில் மட்டும்தான் இந்த நன்மையை நீங்கள் பார்க்க முடியும். ஒரு முஸ்லீம் மாத்திரம்தான் இந்த நன்மை அடைந்து கொள்ள முடியும். எந்த நன்மை? அவனுக்கு எவ்வளவு இன்பங்கள் வசதிகள் பெருகினாலும் சரி, பிள்ளை குட்டிகள் பாக்கியம் கிடைச்சாலும் சரி, பதவிகள் அந்தஸ்துகள் கிடைச்சாலும் சரி, அதை கெட்டதுதான் ஒரு மனுஷனை தள்ளும். இந்த மாதிரி அந்தஸ்துகள், பதவிகள், புகழ் கிடைக்கும் பொழுது மனிதனுக்கு பெருமை வரும், ஆணவம் வரும், கர்வம் வரும், திமிரு வரும், மற்றவங்களை மட்டமாக நினைக்கக்கூடிய ஒரு தன்மை ஏற்படும். இது எல்லாமே நல்லதுகள் மனுஷனுக்கு கிடைக்கும் பொழுதெல்லாம் அவனுடைய பண்புகள் கெட்டதாகிவிடும். அவனுக்கு எதெல்லாம் நல்லது நம்ம நினைக்கிறோமோ அந்த மாதிரியான பாக்கியங்கள் கிடைக்கும் பொழுதெல்லாம் அவனுடைய நற்பண்புகள் பாதிக்கப்பட்டு விடுகிறது. இது நம்ம உலகத்தில் பார்க்குறோம். ஆனால் ஒரு சரியான ஒரு முஸ்லீமாக இருந்தால் இது அவனை பாதிக்காது. என்ன பாதிக்காது? எவ்வளவுக்கு அவனுக்கு செல்வங்களை குவிந்திருந்தாலும் சரி, யாருக்கும் கிடைக்காத பாக்கியம் அவனுக்கு கிடைச்சாலும் சரி, அவன் என்ன பண்ணுவான்? இது நம்ம என்ன பண்ற, அல்லாஹ் தந்துட்டான், இது அல்லாஹ்வுடைய அருள், இதை நன்றி செலுத்துறேனா இல்லையான்னு பார்க்கறதுக்காக வேண்டி இறைவன் தந்திருக்கிறான் அப்படி நினைச்சாண்டு வைங்க, பெருமை வருமா, திமிரு வருமா, ஏழைகளை மட்டமாக கருதக்கூடிய நிலைமை வருமா, அதிகாரத்தில் இருக்கும்போது அதிகாரத்தில் இல்லாதவனை அற்பமாக கருதக்கூடிய, அவனுக்கு எதிராக அநியாயம் செய்யக்கூடிய ஒரு நிலைமையெல்லாம் ஏற்படுமா? ஏற்பட. அப்ப நல்லதா போயிடுது. அதாவது இன்பங்கள் அதிகமாக வந்தால் கூட அது நமக்கு நன்மை தரக்கூடியதாக மாறிவிடுகிறது. இதுக்கு சான்றாக சுலைமான் நபி அவங்களுடைய வரலாற்றை எடுத்துக்கொள்ளலாம். அவங்களுக்கு அல்லாஹ் கொடுத்திருந்த பாக்கியம் அளவுக்கு வேற யாருக்குமே கொடுக்கல. எல்லாருக்கும் என்ன கொடுத்துருப்பான்? காசு பணத்தை வேண்டாம் கொடுத்துருப்பான், பங்களாக்களை கொடுத்துருப்பான், வசதிகளை கொடுத்துருப்பானே தவிர இவர் கொடுத்தது அவருக்கு மட்டுமே கொடுத்த ஒரு பாக்கியங்கள். இந்த செல்வம், செல்வாக்கு அதெல்லாம் ஒரு பக்கம் இருந்தாலும் அவர் சொல்லுபடி காற்று கேட்டு நடக்கும்,
ஷைத்தான்கள் ஜின்கள் வந்து அவருக்கு கட்டுப்பட்டு நடப்பாங்க. பறவைகளுடைய மொழிகள் அது என்ன பேசுதுன்னு இவருக்கு புரியும். இந்த மாதிரி எல்லாம் சுலைமான் நபி அவர்களுக்கு அல்லாஹ் வந்து பாக்கியத்தை கொடுத்துருந்தான். அவரே சொல்றாரு, ரப்பி ஹப்லி முல்கன் லா எம்பகையில் அகதிமின் பாதி, எனக்கு பிறகு யாருக்கும் கொடுக்காத ஒரு ஆட்சி எனக்கு கொடுத்துரு. சுலைமான் நபி கேட்குறாங்க, எனக்கு பிறகு யாருக்குமே கொடுக்காத ஒரு ஆட்சியா இருக்குன்னு, அப்படி ஒரு ஆட்சி எனக்கு கொடுத்துரு அப்படின்னு கேட்குறாங்க. அவ்வளோ பெரிய ஒரு ஆட்சியெல்லாம் கொடுத்ததுனால இந்த சாதாரண அற்பமான ஒரு சிறிய அளவிலான செல்வங்களும் செல்வாக்கும் மனுஷனை தடம்புரல வைக்கித, இவரை எவ்வளவுக்கு தடம்புரல வச்சிருக்கணும். இந்த பணம் காசு அதிகாரம் இதெல்லாம் மமதை இதெல்லாம் ஏற்படுத்தி இருக்கணும். இதெல்லாம் ஏற்படுத்தாத அளவுக்கு அவர் எப்படி காத்து கொண்டாரு? அவர் அழகா சொல்றாரு, இது எதுக்கு எல்லாம் தந்திருக்கான் தெரியுமா? லி எபுலுவனி அஷ்குர அம் அக்ஃபுர், நான் இதற்கு ஒழுங்கா நன்றி செலுத்துகிறேனா அல்லது நன்றி கெட்டத்தனமாக நடக்கிறேனா என்பதை இறைவன் சோதித்து பார்ப்பதற்காக தந்திருக்கிறான். ஹாதா மின் ஃபضل ரப்பி, இது எனது இறைவனுடைய அருட்கொடை. இவ்வளவையும் அல்லாஹ் எனக்கு கொடுத்து என்ன பார்க்கறான்? நான் நன்றி உள்ளவனா இருக்கிறேனா அல்லது இதையெல்லாம் வைத்து கொண்டு நன்றி மறந்தவனாக ஒரு ஆட்டம் போடுகிறேனா? இதை பார்க்கறதுக்காக வேண்டி தான் அல்லாஹ் தந்திருக்கிறான்னு சொல்லிவிட்டு அவர் நன்றி உள்ள அடியாரா இருந்தார். என்ன சொன்னாரு? ஹாதா மின் ஃபضل ரப்பி, இது எனது இறைவனின் அருட்கொடை. அப்ப என்ன ஒரு உயர்வான நிலையை நம்ம அடைந்தால் கூட அது வந்து நம்மளை கெடுத்துறாம, நம்மளை ஒரு ஸ்டடியாக நம்ம உள்ளம் நாசமா போயிடாம சரியான முறையில் வைத்துக் கொள்வதா இருந்தால் அதுக்கு என்ன வரணும்? நன்றி செலுத்தணும் இறைவனுக்கு. எப்ப இறைவனுக்கு நன்றி செலுத்திடுறோமோ இது என்னால் ஆனதுங்கிறது போயிருமா இல்லையா? எப்ப நம்ம நன்றி செலுத்துவோம்? அடுத்தவர்களால் நமக்கு ஒன்று கிடைத்திருந்தா தான் நன்றி செலுத்துவோமே தவிர, நம்மளா உழைச்சி நம்மளா ஒரு பொருளை தயாரிச்சுட்டு யாருக்கா நன்றி செலுத்துவோமா? நன்றி செலுத்த மாட்டோம். நன்றி யாருக்கு செலுத்துவோம்? இன்னொரு மனிதன் நமக்கு ஏதாவது செஞ்சிருந்தா அவனுக்கு நன்றி செலுத்துவோம். இப்ப நம்மள்ட்ட ஏராளமான செல்வங்கள் நம்ம உழைப்பினால தான் கிடைச்சுன்னு நம்ம நினைச்சோம்னு சொன்னா நம்மள்ட்ட ஆணவம் வந்துடும். நம்ம உழைத்தே பெரிய செல்வங்களை அடைந்தாலும் கூட நம்ம என்ன செய்யணும்? இது உழைப்புனால மட்டும் எனக்கு கிடைக்கல, இது அல்லாஹ்வுடைய அருள்னால தான் கிடைச்சிருக்குது. அல்லாஹ்வா பார்த்து எத்தனை பேர் உழைக்கிறாங்களே? உழைக்கிற எல்லாரும் பணக்காரன் ஆயிருக்கிறாங்களா? கம்மியா உழைக்கிறவங்க பணக்காரன் ஆயிருக்கிறாங்களே? நம்ம உலகத்துல பார்க்கிறோம், அதிகமாக உழைக்கிறவர்கள்ல கொஞ்சம் பேர் பணக்காரர் ஆயிருக்கிறாங்க. ஆனா அதிகமாக உழைக்கக்கூடிய பல பேர் பணக்காரர் ஆகாம இருக்கிறாங்க. கம்மியா உழைக்கக்கூடியவர்கள் பல பேர் செல்வந்தர்களாக இருக்கிறாங்க. உழைக்கவே செய்யாதவர்கள் கூட செல்வந்தர்களாக இருக்கிற காட்சியெல்லாம் பார்க்கிறோம். அப்ப நம்ம என்ன விளங்கணும்? இந்த உழைப்பு நம்ம வெளியில சொல்லிக் கொள்ளக்கூடிய ஒரு காரணம் தானே தவிர, இதுக்கெல்லாம் மிஞ்சி இறைவனா பார்த்து தான் இதை தர்றான் அப்படி நினைத்து கொண்டோமையானால் நம்ம நன்றி செலுத்தக்கூடியவர்களா ஆயிருவோம். எப்ப நன்றி செலுத்திடுறோமோ நம்மால் ஆனதுங்கிறது ஒளிஞ்சிருமோ ஒழியாதா? நம்மால் தான் ஆகுதுன்னு ஒளிஞ்சு போச்சுன்னா அது மனசுக்கு நிம்மதிதான, திமிரு வராதுல, மனசு சுத்தமா இருக்குமா இல்லையா? அதைத்தான் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, இன் அஸாபத்துஹு ஸர்ரா, அவனுக்கு வந்து இன்பங்கள் ஏற்பட்டு விடுமையானால் ஷக்கர, அவன் நன்றி செலுத்தக்கூடியவனாக ஆகிவிடுகிறான். ஃபகான கைரல் லஹு, அது அவனுக்கு சிறந்ததாக ஆகிவிடுகிறது. ஒயின் அஸாபத்துஹு லர்ரா, அவனுக்கு துன்பங்கள் ஏற்பட்டு விடுமையானால் சபர, அவன் வந்து அதை சகித்துக் கொள்கிறான். ஃபகான கைரன் லஹு, அப்ப நல்லது நடந்தாலும் அதாவது இன்பங்கள் நமக்கு கிடைச்சாலும் நல்லதாக்கிக்கிறலாம், துன்பங்கள் வந்தாலும் நல்லதாக்கிடலாம், அதை மனசை சரி பண்ணிக்கிறலாம். அது மாதிரி நம்ம நம்பிக்கை அமைக்கப்பட்டிருக்கிறது. எப்படி அமைக்கப்பட்டிருக்கு? எவ்வளவு நன்மைகள் வந்தாலும் இதுவும் சோதனை தான், எவ்வளவு துன்பங்கள் வந்தாலும் இதுவும் சோதனை தான். இன்பங்கள் வரும்போது என்ன சோதனை? நன்றி செலுத்துகிறானான்னு சோதனை. துன்பங்கள் வரும்போது என்ன சோதனை? சகித்துக் கொள்கிறானான்னு சோதனை. அப்ப இன்பங்களுக்கு நன்றி செலுத்த வேண்டும், துன்பங்களை சகித்துக் கொள்ள வேண்டும், பொறுத்து கொள்ள வேண்டும். அப்ப ரெண்டு விதமான டெஸ்ட் இறைவன் வைக்கிறான். அதை கரெக்டா புரிந்து கொள்வார்களே ஆனால் ரெண்டையுமே நல்லதாக்கி கொள்வார்கள். இது வேற யாருக்கும் கிடைக்காது என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னது முஸ்லிம்ல 5318வது ஹதீஸ்ல பார்க்கிறோம். அப்ப இதுல நமக்கு எப்படி நமக்கு இஸ்லாம் நம்மளை பண்படுத்துது? நல்லது கெட்டது எல்லாமே இறைவன் நாடின விதத்தில் தான் நடக்கிறதே தவிர நம்மால் ஆகுறது ஒண்ணுமே கிடையாது. அதனாலதான் பொருளாதார இழப்பு எடுத்துக்கிறங்க. சுலைமான் நபிக்கு அவ்வளோ அல்லாஹ் கொடுத்துருந்தான்ல, அப்ப நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அது மாதிரி நிறைய கொடுத்துருக்கலாம்ல.
சுலைமான் நபிக்கு அவ்வளவு கொடுத்த அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வாழ்க்கையை பார்த்தீங்கன்னு சொன்னா ஒண்ணுமே இல்லைன்னு சொல்லிடலாம். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அல்லாஹ் கொடுத்தது இருக்குத அந்த செல்வங்களை எடுத்து பார்த்தீங்கன்னு சொன்னா அது ஒரு செல்வமே கிடையாது. இன்னைக்கு நம்ம வாழுகிற உலகத்துல அவங்க வாழ்ந்தது போல வாழக்கூடியவன் ஒருத்தன் கூட கிடையாது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எந்த அளவுக்கு வறுமையில வாழ்ந்தார்களோ அந்த மாதிரி வறுமையில வாழக்கூடிய ஒரு நபர் நீங்க உலகத்துல பார்க்க முடியுமா? நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை இறைவன் தூதராக ஆக்கியதிலிருந்து மரணிக்கிற வரைக்கும் சலிக்கப்பட்ட மென்மையான பட்டு மாவும்பாங்களே அந்த மாவில் பதார்த்தம் செய்து நபிகள் நாயகம் சாப்பிட்டது இல்லை. அப்ப அது ஒரு வறுமை தானே. இப்ப நம்ம கூட பட்டு மாவுல செஞ்ச பல பொருள்களை சாப்பிட்றோமே, நம்மள உள்ள ஒரு சாதாரண ஏழை கூட இந்த மாதிரி உணவுகளை நீங்க சாப்பிட முடியுமே. ஆனால் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய உணவு இந்த மாதிரியான உணவை நம்ம பார்க்கிறோம். மதீனாவுக்கு வந்த காலத்தில் இருந்து 3 நாட்கள் வயிறார நபிகள் நாயகம் சாப்பிட்டதில்லை. ஒரு நாள் வயிறார சாப்பிட்டாங்கன்னு சொன்னா கண்டிப்பா அடுத்த நாளைக்கு இருக்காது, அதுக்கு அடுத்த நாளைக்கு இருக்காது. 3 நாள் தொடர்ச்சி அன்னைக்கும் வயிறு புடைக்க சாப்பிட்டு, நாளைக்கும் வயிறு புடைக்க வயிறு நிறைய சாப்பிட்டு, நாளை கழிச்சும் வயிறு நிறைய சாப்பிட்டு, இப்படி ஒரு 3 நாட்கள் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுக்கு கடந்ததே இல்லை அப்படிங்கிறாங்க ஆயிஷா நாயகி. வேற வேற செல்வாக்கு பத்தி இங்க பேசல, திங்கிற மேட்ரு தான். அரண்மனை பத்தியோ பங்களாக்களை பத்தியோ நம்ம காலத்தில் பயன்படுத்தக்கூடிய நவீன சாதனங்கள் இருக்க அதுகள்லாம் அங்க பேச்சு இல்லை. என்ன பேச்சு பேசப்படுது? சாப்பிடுறது. இதுக்கு தானே மனுஷன் வாழ்றான். இது 3 நாள் வயிறு நிறைய சாப்பிடலையே, 3 நாள் வயிறு நிறைய சாப்பிடலன்னா அது எவ்வளவு பெரிய வறுமை. இதெல்லாம் நமக்கு ஆறுதல். நம்ம என்ன நினைக்கணும்? நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அல்லாஹ்வுடைய தூதர், அல்லாஹ்வுக்கு ரொம்ப நெருக்கமான ஒரு அடியாரு, அல்லாஹ்வுடைய அன்பை பெற்றவர்கள். அப்படிப்பட்ட ஒரு அடியாரை அல்லாஹ் இந்த மாதிரி வைத்து சோதிக்கிறான்னு சொன்னா நம்மளையே சோதிக்க மாட்டான். அவர்களை செல்வந்தர் ஆக்கலையே, அதை அவங்க சபூர் பண்ணத்தானே செஞ்சுக்கிட்டாங்க. இப்படி நம்ம நினைத்து பார்த்தோம்னு சொன்னா நம்மளை வறுமை பாதிக்குமா? நீங்க செல்வம் வரும்போது சுலைமான் நபியை பாருங்க, வறுமை வரும்போது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தை பாருங்க. எந்த அளவுக்குன்னா அவங்களுடைய அந்த ஆட்டுக்கால் இருக்குல்ல, ஆட்டுக்கால் குழம்பு இருக்கும்ல, இதை காய வச்சு 15 நாளைக்கு பிறகு கொண்டே ரசூலுல்லாஹ்க்கு எடுத்து வைப்பாங்களாம். 15 நாளைக்கு முந்தி காய வச்சதை. அப்ப அந்த மாதிரி எல்லாம் அதை கூட சாப்பிடுகிற அளவுக்கு அவங்களுடைய நிலைமை இருந்தது. வீட்டுக்கு போவாங்க, சாப்பிட என்னமாச்சு இருக்குதான்னு கேட்பாங்க. என்னமாச்சுன்னா ஒரு பேரிச்சம்பழமாவது ஒண்ணுமே இல்லைன்றாங்களாம் வீட்டில். அப்ப பல நாட்கள்ல வீட்டுக்கு போனார்களே, ஆனால் ஏதாவது வீட்டில் இருக்குதான்னு கேட்டிருக்காங்களா இல்லையா? நம்மள ஒருத்தராவது அப்படி இருக்கிறோமா? யார் வீட்டிலையாவது போய் வீட்டில் என்னமாவது இருக்கான்னு கேட்குற மாதிரி இருப்போமா? என்னமாவது கண்டிப்பா இருக்கு. வீட்டில் என்னமாவது சாப்பிட்றதுக்கு ஒரு பசியை போக்குறதுக்குரிய ஏதாவது ஒரு பொருள் இல்லாத ஒரு வீடு இருக்குமா? இருக்கவே இருக்காது. அப்ப நபிகள் உணவு அந்த மாதிரி இருக்கிறது. அவங்க விரிச்சிக்கிறதுக்கு பாய், ஒரே ஒரு பாய் தான் வச்சிருந்தாங்க. வீட்டில் விளக்கு கிடையாது. அப்ப ஒரு தலைவாணன் வச்சிருந்தாங்க, அது சருகுகளை வச்சு அடைச்சி வச்ச ஒரு தலையணை. அப்ப வறுமைன்னா அப்படியான வறுமையை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வாழ்ந்தாங்களே அப்படின்னு நினைத்து பார்க்கும் பொழுது அது நமக்கு ஒரு பெரிய ஆறுதலா. சும்மா பொய்க்கு இவர் சொல்லிட்டு போகல. அப்ப செல்வத்தை அல்லாஹ் தந்தாலும் அதை நன்மையாக்கி கொள்ள முடிகிறது, வறுமையை தந்தாலும் நன்மையாக்கி கொள்ள முடிகிறதுனா இந்த ஒரு மன நிம்மதி நம்ம உடலை ஆரோக்கியமா வைக்குமே. எப்ப மனசுல கவலையும், அவன் நல்லா இருக்கான, நான் நல்லா இல்லையே, அவனுக்கு அப்படி இருக்க, எனக்கு இப்படி இருக்க, இப்படியே நினைச்சுக்கிட்டு ஒருத்தன் எல்லாம் போயிடுச்சே நான் என்ன பண்ணுவேன், இப்படி ஒருத்தன் நினைச்சுக்கிட்டு இருந்தான்னு சொன்னா அவனுடைய உடலை ஹார்ட் வேகமா வேலை செய்யும், பிரஷர் அதிகமாகும், அதனால பலவிதமான ஒழுங்கா ஜீரணமாகாது, ஒழுங்கா தூக்கம் வராது, எல்லா உறுப்பும் கெட்டு போயிருமே. மனசு ராகத்தா இருந்துச்சுன்னு சொன்னா ஒண்ணுமே பாதிக்காத, படுத்தமா தூங்கணுமா எந்திரிச்சமான்னு போயிட்டு இருப்போமே. அப்ப ஒரு கொள்கை, இஸ்லாங்கிற இந்த கொள்கையை நம்ம ஏற்றுக்கொள்ற காரணத்தினால நம்ம நன்மையை அடைஞ்சிருக்கிறோமா இல்லையா? எவ்வளவு பெரிய அபரிதமான நன்மைகளை இறைவன் நமக்கு தந்திருக்கிறான். அப்படி தராத கூட இப்ப நீங்க நினைக்கலாமே. அப்படி இல்லாட்டா கூட என்ன செய்யுங்க, எவ்வளவு உயர்ந்த நிலை வந்தாலும் சுலைமான் நபி நினைச்சிட்டு போங்க, எவ்வளவு கீழ்நிலை வந்தாலும் நீங்க நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நினைங்க. அவங்கள விட கீழே உள்ள ஒருத்தர் இருப்பாரா? எத்தனை பேருக்கு இறைவன் குழந்தைகளை கொடுக்குறான், குழந்தைகளை கொடுக்காம இருக்கிறான், கொடுத்ததை எடுத்துடுறான். சில பேருக்கு ஆம்பளை பிள்ளைய கொடுக்குறான், சில பேருக்கு பொம்பளை பிள்ளைய கொடுக்குறான். இப்படி பலவிதமாக கொடுக்கும் பொழுது அவங்க எதிர்பார்க்கிற மாதிரி அமையலன்னு அதுவும் நம்மளை பாதிக்குது. என்ன பாதிக்குது? ஆமா, ஒரே பொம்பளை பிள்ளையா இருக்கு, நான் என்ன பண்றது, ஒரே ஆம்பளை பிள்ளையா இருக்கு, ஒரு ஆசை கூட ஒரு பொம்பளை பிள்ளை இல்லையே,
அல்லது இப்போ பிள்ளையே இல்லாமல் என்னை ஆக்கிட்டானே, அல்லது கொடுக்குற மாதிரி கொடுத்து எடுக்கிற மாதிரி எடுத்துகிட்டு போயிட்டானே என்ற மாதிரி எல்லாம் பலவிதமான ஒரு நிலைகளில் நம்ம எல்லாம் ஆகுறோம். இது நம்மளை பாதிக்குது. பாதிச்சா உடலை பாதிக்குது. எந்த காரியத்தை ஒழுங்காக செய்ய முடிவது இல்லை. இந்த மாதிரி ஒரு இழப்பை தொழிலை பண்ண மாட்டான், போய் படிக்கிறோம் ஒழுங்காக போய் படிக்க மாட்டான், ஒரு கடையில் வேலை செய்யணும் ஒழுங்காக வேலைக்கு போக மாட்டான், வீட்டில் பொண்டாட்டியில் வலி வலுன்னு உழுவான். எது இந்த வீட்டில் துன்பங்கள், இந்த மாதிரி புள்ள மூத்தா போச்சு, புள்ள கிடைக்கு, இதெல்லாம் மனிதனை நிறைய பாதிப்புகளை ஏற்படுத்திடு. மனசை அப்படி நீர் மாதிரி வச்சுக்கணும், கண்ணாடி மாதிரி வச்சிருக்கணும். அது எப்போ முடியும்? அதை இதுக்கெல்லாம் மறுமையில் நன்மை இருக்குது. இப்போ நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க காலத்தில் இந்த உயிரை குழந்தைகள்லாம் பறிகொடுத்த பெண்கள் கவலைப்படக்கூடாதுங்கிறதுக்காக வேண்டி அவங்க என்ன செய்யறாங்க? மாமின் குன்ன இம்ராத்துன் துகத்திமு ஸலாஸத்தம் மின் வலதிஹா, எந்த ஒரு பெண்ணாக இருந்தாலும் சரி 3 குழந்தைகளை பறிகொடுத்து விட்டால், குழந்தை பிறந்துச்சு, முதல் குழந்தை மூத்தா போச்சு, 2வது குழந்தை மூத்தா போச்சு, 3வது மூத்தா போச்சுன்னு வைங்க. இது சின்ன விஷயமா? அது பொம்பளைகளுக்கு தாங்க இயலுமா? ஒரு புள்ள மூத்தா போனால ஆடி நொறுங்கி போயிடுவாங்க. ஆனால் ஒரு முஸ்லிமான பொம்பளையா இருந்தா அவ ஆடி போக மாட்டா. அவ என்ன நினைப்பா? இதுக்கு என்ன மறுமையில கிடைக்கும்? அல்லாஹ் நல்லது தான் செய்வான், ஒரு காலம் கெட்டது செய்ய மாட்டான். நமக்கு பிள்ளைய கொடுக்குற மாதிரி கொடுத்துட்டு அல்லாஹ் எடுத்துக்கிட்டான்னு சொன்னா அப்ப இது சும்மா அநியாயம் பண்ணுவானா? அல்லாஹ் படைச்ச ரப்புல் ஆலமீன் கொடுத்த மாதிரி கொடுத்து எடுக்கிறான்னா எனக்கு ஏதாவது நன்மை இருக்கணுமா இல்லையா? எனக்கு என்ன நன்மை? நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி சொல்றாங்க, இல்லா கானலஹா ஹிஜாபம் மினன் நார், அந்த இறந்து போன அந்த 3 குழந்தைகளும் நரகத்தை விட்டு தடுக்கிற ஒரு தடையாக அமைவார்கள். நரகத்துக்கு இந்த பொம்பளை கொண்டை தள்ளுற மாதிரி நிலைமை வந்தால் அந்த 3 பிள்ளைகளை பறிகொடுத்து சபர் பண்ணால அது நிற்கும். நரகத்துக்கு போற காரியம் இருந்தாலும் அவ ஏற்கனவே 3 பிள்ளையை பறிகொடுத்தவ, அதை இறைவனுக்காக பொறுத்து கொண்டவள், அவருடைய மற்ற செயல்களுக்கு நீங்க நரகத்தில் போறதா இருந்தாலும் அதை இது தடுக்கக்கூடிய ஒரு கேடயத்தை அந்த அம்மா வச்சிருக்குது, நரகத்தில் போடாதீங்க என்று அந்த மாதிரி தடுத்துருமா. இல்லா கானலஹா ஹிஜாபம் மினன் நார், நரகத்திலிருந்து தடுக்கிற ஒரு திரையாக அந்த இறந்து போன 3 குழந்தைகள் அமைந்து விடும். அப்ப சஹாபாக்களுக்கு, இந்த நபித்தோழர்களுக்கு மார்க்கத்தை அறிஞ்சிக்கிறதுலையும் அதுல எவ்வளவு பெரிய ஆர்வம்னு பாருங்க. இது சொன்னோன்னு தலையாட்டிட்டு போகல. அதுல ஒரு அம்மா எந்திரிச்சு கேட்கறாங்க, ஓ இசனத்தைனி, அப்ப 2 பிள்ளைகளை பறி கொடுத்தா, 3 பிள்ளைகளை பறி கொடுத்தோம்னு சொன்னா சொர்க்கத்துக்கு போயிருவாங்க, நரகத்தை விட்டு தடுத்துரும் அந்த குழந்தைன்னு சொல்றீங்க. அப்ப 2 குழந்தைகளை நாங்கள் பறி கொடுத்தா எங்க நிலைமை என்ன அப்படின்னு கேட்கும் பொழுது, ஓ இசனத்தை, நம்பிக்கை, அவ்வளவு நம்பிக்கை. மார்க்கத்தில் ஏதாவது ஆறுதல் சொல்லப்பட்டால் அதுவே உங்களுக்கு பெரிய ஆறுதலா இருந்தது. வேற எந்த ஒரு ஆறுதலையும் அவங்க தேடவே இல்லை. புள்ள மூத்தா போறதும் பெரிய விஷயமா தெரியல. உடனே என்ன பண்றாங்க? ஒரு அம்மா 2 பிள்ளையை பறி கொடுத்துருக்குமே நம்ம தெரியல. அந்த அம்மா கேட்குது, அப்ப 2 புள்ள மூத்தா போனா கிடைக்காதா? அப்ப நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி சொல்றாங்க, ஓ இசனத்தைனி, 2 பிள்ளைக்கு தான், 2 புள்ள 3 புள்ள மேட்டர் கிடையாது, இந்த சபூர் தான் மேட்டர். அதாவது புள்ளை இறந்த பிறகு என் புள்ள தான் கிடைச்சிச்சா, வேற புள்ள உனக்கு கிடைக்கலையா, இந்த மாதிரி ஒரு கண்ணு இருக்கா உனக்கு இறைவா, அப்படி இந்த மாதிரி எல்லாம் பேசி விடாமல் என்ன பண்ணனே, அல்லாஹ் நாடுன்னு செய்வான். நம்ம கையில் என்ன இருக்குது? அவன் கொடுத்தான், நம்ம உழைச்சி சம்பாரிச்ச அந்த குழந்தை இல்ல, அவன் கொடுக்கணும் நேரத்தில் கொடுத்தான், இந்த கொடுக்க கூடாதுங்கிற எடுக்க நேரத்தை எடுத்துட்டான். இப்படி நம்ம சபர் பண்ணிக்கிட்டோம்னு சொன்னா 2 பிள்ளைய மூத்தா போனா கூட அதுவும் சொர்க்கத்தை தரும்னு சொன்னா, இதை ஒரு வன்மையா உறுதியா நம்பக்கூடிய ஒரு ஆணோ பெண்ணோ இருந்தா அவங்கள பாதிக்குமா? இது புகாரியில 7310, 2250, 102வது ஹதீஸ்ல கூட இருக்கிறது. அப்ப இந்த மாதிரி நம்ம வீட்டில் ஒரு இழப்பு ஏற்படும் பொழுது நம்ம என்ன நினைச்சு பார்க்கணும்? இந்த இழப்பை அல்லாஹ் தந்திருக்கிறானே, இதை பத்தி அல்லாஹ்வுடைய மார்க்கம் நமக்கு என்ன சொல்லுது, இதுக்கு என்ன கிடைக்கும்னு இஸ்லாம் வாக்களிக்கிறது. இந்த வாக்குறுதி ஆழமா உள்ளத்துல பதிய வச்சுக்கிட்டோம்னு சொன்னா அப்படி நின்றுவோமே, ஸ்டடியா நிப்பமே. இறைவனுடைய தூதர்ல வாக்களிக்கிறாங்க, தூதர் வாக்களிச்சா இறைவன் அளிக்கிற வாக்குல சொந்தமா வாக்களிக்க முடியாது. இந்த மாதிரி விஷயத்தெல்லாம் சுயமா கற்பனை பண்ணியா வாக்களிக்க முடியும்? அல்லாவிடமிருந்து வந்திருந்தா தானே வாக்களிக்க முடியும். அப்ப அல்லாஹ் உங்களுக்கு வாக்களிக்கிறான், தூதர் வழியாக யார் வாக்களிக்கிறான்? அல்லாஹ் வாக்களிக்கிறான். ஒரு 3 பிள்ளைய 2 பிள்ளைய மௌத்தா போச்சா சபூர் பண்ணிக்கிறியா, பொறுமையா இருப்பியா, நாங்க உனக்கு சொர்க்கத்தை தர்றேன் அப்படிங்கிறாங்க. அப்ப ஒரு இது இன்னொரு சம்பவத்தை பாருங்க. அபு ஹஸ்ஸான்ங்கிறவர் இது அறிவிக்கிறார். அபு ஹுரைராட்ட போய் அவர் கேட்கிறார். அபு ஹுரைராங்கிறவங்க அவங்க சஹாபி, நபி தோழர். அபு ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு போய் அபு ஹஸ்ஸான்ங்கிறவர் கேட்கிறாரு,
என்ன கேட்கிறாருன்னு கேட்டா, கது மாத்த லீ இப்னானி, என்னுடைய 2 மகன்கள் இறந்துட்டாங்க. அதாவது தகப்பன் அபு ஹஸ்ஸான்ங்கிறவருக்கு வந்து 2 ஆம்பளை பிள்ளையை இறைவன் கொடுத்து அந்த 2 ஆம்பளை பிள்ளையும் இறந்து போய்விட்டது. அப்ப 2 ஆம்பளை பிள்ளையும் கொடுத்து 2 ஆம்பளை பிள்ளை இறந்தா பெரிய பாதிக்குமா இல்லையா? அவர் அந்த பாதிப்புக்கு என்ன கேட்கிறாரு, ஆன்மீகத்துல அருமருந்து இருக்குதா, இதுக்கு நபிகள் நாயகம் ஏதாவது மருந்து சொல்லியிருக்கிறாங்களா அப்படின்னு மனசை வந்து அமைதிப்படுத்தக்கூடிய மருந்து இருக்குதான்னு கேட்கிறாரு. எப்படி கேட்கிறாரு, ஃபமா அன்த முஹத்திஸி அன் ரசூலில்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பி ஹதீஸின் ததீபு பிஹி அம்புசுனா, எங்கள் உள்ளங்கள் அப்படியே அமைதி பெறுமே அந்த மாதிரி ஒரு செய்தி ஏதாவது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்ல நீங்க கேட்டிருக்கிறீங்களா? 2 பிள்ளையை கொடுத்து நான் பறி கொடுத்து நிக்கிறேன், பெரிய அளவுல மனசு பாதிச்சு போய் நிக்கிறேன், எனக்கு ஆறுதல் சொல்ற மாதிரி ஒரு ஆறுதல் மொழியை அல்லாஹ்வுடைய தூதர் சொல்லி நீங்கள் கேட்டதுண்டா? இருந்தா அந்த செய்தி எங்களுக்கு சொல்லி எங்களை ஆறுதல் படுத்துங்க அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அப்ப அபூ ஹுரைரா ரலியல்லாஹு சொல்றாங்க, ஆமா ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுகிறார்கள், நாம் சிகாருஹும் தஆமீசுல் ஜன்னா யல்தகா அஹதுஹும் அபாஹு அவ் அபவைஹி, அந்த குழந்தைகள் எல்லாம் வந்து அவங்களுடைய பெற்றோர்களை என்ன செய்வாங்களாம், அவங்க கையவோ அவங்களோட ஆடையை பிடிச்சி இழுத்து கொண்டு, அதுவும் எப்படி பிடிப்பாங்களாம், இவர் அந்த ஆடையை பிடிச்சி காட்டுறார் அபூ ஹுரைரா, இந்த பாரு உன் சட்டையை நான் பிடிக்கணும்ல, இந்த மாதிரி அந்த குழந்தைகள் வந்து அந்த சட்டையை பிடிச்சி இழுத்து பெற்றோரை சொர்க்கத்தில் சேர்க்காமல் விடாது என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்ல நான் கேட்டிருக்கிறேன். இது புகாரியில முஸ்லிம்ல 4769வது ஹதீஸ்ல இருக்குது. அப்ப இந்த மாதிரி வந்து ஒரு ஆறுதல் மொழி நமக்கு கிடைக்குமையானால் இது பெரிய நன்மையா இல்லை. இந்த மார்க்கத்தில் இருக்கிறதுனால நம்ம மறுமையில எல்லா நன்மையும் எதிர்பார்க்கிறோம். ஆனால் இந்த உலகத்தில் ஏற்பட்ட அந்த இழப்பு நம்மளை பாதிச்சா மற்ற வணக்கங்கள் கூட செய்ய முடியாம போயிருமே. அப்ப இந்த பாதிக்காத அளவுக்கு அப்படி ஸ்டடியா நம்ம நிக்க முடியுதா இல்லையா? சரி அல்லாஹ் கொடுத்தா எடுத்துக்கிட்டான், சரி பரவாயில்ல அப்படின்னு நம்ம நினைத்தோமையானால் இதனால் நமக்கு மறுமையில் என்ன செய்யும், பெரிய அளவுல வந்து ஒரு நன்மை ஏற்படுத்தும். இது ஒரு விஷயம். அதே மாதிரி வந்து இன்னொரு அம்மா வர்றாங்க. எல்லாமே பாருங்க இஸ்லாத்தில் எடுத்து பார்த்தீங்கன்னா எந்த ஒரு இழப்பு வந்தாலும் வந்து ஆன்மீகத்தில் என்னமாவது ஒரு ஆறுதல் கிடைக்குமா? இந்த மார்க்கம் நமக்கு என்ன இதுக்கு ஆறுதல் சொல்லணும், புள்ள போனது இழப்பு இதெல்லாம் பெருசா தெரியவே இல்லை. ஒரு ஆம்பளை அந்த மாதிரி அபு ஹஸ்ஸான்கிறவர் அப்படி கேட்கிறாருன்னு சொன்னா, ஒரு அம்மா நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள்ட்ட நேரடியாக வந்து வருது. என்ன வருதுன்னா, ஒரு பையனை கூட்டிட்டு வருது, ஒரு மகனை கொண்டு வருது. மகனை கொண்டு வந்து யா நபி அல்லாஹ் உதுல்லாஹ லஹு, அல்லாஹ்வுடைய நபியே இந்த பிள்ளைக்கு நீங்க துஆ செய்யணும், என் மகனை நான் கொண்டு வந்திருக்கிறேன், என் மகனுக்காக அல்லாஹ் இடத்துல பிரார்த்தனை செய்யுங்க. எதுக்கு பிரார்த்தனை கேட்கறாங்க? ஒரு நீண்ட ஆயுளுக்கு தான் கேட்கறாங்க. எதை வச்சு அது தெரியுதுன்னு கேட்டா, ஃபலகத் தஃபன்து ஸலாஸத்தன், 3 பிள்ளைகள் ஏற்கனவே போதிச்சுட்டு வந்திருக்கிறேன், இந்த 4வது பிள்ளை, இப்ப 4வது பிள்ளையை கொண்டுட்டு வந்த அம்மா வருது, அல்லாஹ்வுடைய தூதரே ஏற்கனவே எனக்கு 3 பிள்ளை அல்லாஹ் கொடுத்தான், ஒன்று மாற்றி ஒன்று போயிட்டே இருந்துருச்சு, அதனால இந்த பிள்ளையும் போயிடக்கூடாது, இந்த பிள்ளைக்காக வேண்டி துவா செய்யுங்க, அல்லாஹ் இடத்துல துவா செய்யுங்க, பிரார்த்தனை செய்யுங்கன்னு கேட்குறாங்க. அப்போ நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்குறாங்க, தஃபன்தி ஸலாஸத்தன், 3 பிள்ளையை அடக்கம் பண்ணிட்டியா நெசமாவா அப்படின்னு கேட்குறாங்க. அந்த அம்மா சொல்ல ஆமாங்கிறாங்க. அப்போ ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி சொல்கிறாங்க, அப்படியானால் நரகத்தை விட்டும் தடுக்கக்கூடிய ஒரு பெரிய ஒரு தடுப்பை நீ அடைந்து விட்டாய். சாதாரண விஷயம் உனக்கு கிடைக்கல, இதுக்கு பிறகு உன்னை எப்படி நரகத்தில் போடுறது? 3 பிள்ளை இழந்துட்டு நீ ஒரு சபரா பொறுமையா இருக்கிறன்னு சொன்னா நரகத்தை விட்டு உன்னை காக்கக்கூடிய ஒரு தடுப்பு உனக்கு கிடைத்து விட்டது அப்படின்னு சொல்லி நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த அம்மாவுக்கு ஆறுதல் படுத்துறாங்க. இது முஸ்லிம்ல 4770வது ஹதீஸாகவும் 4771வது ஹதீஸாகவும் இருக்கிறது. அப்ப இதுல நம்ம என்ன விளங்கணும், அல்லாஹ் வந்து ஒரு குழந்தையை கொடுத்து எடுத்துட்டா கூட நம்மளை பாதிக்க கூடாது, கொடுக்காம இருந்தால் அது அறவே பாதிக்காது, இதே பாதிக்கணும் அது பாதிக்குமா? அப்ப அந்த மாதிரி நம்ம என்ன செய்யணும், எடுத்துக்கொள்ள வேண்டும். அது மாதிரி அல்லாஹ் சொல்லுவதாக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்றாங்க, மாலி அப்தில் மூமினி, இறை நம்பிக்கை உடைய ஒரு அடியானுக்கு இந்தி ஜஸாவுன், அவனிடத்துல சொர்க்கத்தை தவிர ஒரு கூலியே கிடையாது, இல்லல் ஜன்னா, சொர்க்கத்தை தவிர ஒரு அடியானுக்கு கூலியே கிடையாது. எந்த அடியான்? இதா கபல்து சஃபியஹு மின் அஹ்லித் துன்யா
சும்மஹத சபகு, ஒரு அடியானுக்கு ரொம்ப விருப்பமான ஒருவரை நான் கைப்பற்றி கொண்டு அதை அவர் சபுர் செய்து கொண்டால், பொறுத்து கொண்டால், சகித்து கொண்டால், அவருக்கு சொர்க்கத்தை தவிர வேற கூலி நான் என்ன கொடுக்கறது? இவ்வளவு பெரிய விஷயத்தை சாதாரணமாக அவர் சகிச்சுட்டு இருந்தார்னு சொன்னா சொர்க்கத்தை தவிர எங்களிடத்துல வேற கூலி கிடையாது என்று அல்லாஹ் சொல்வதாக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க. இது புகாரியில 6424வது ஹதீஸ்லாம் பார்க்கிறோம். அப்ப இதெல்லாம் நம்ம பெரிய ஆறுதல். ஆன்மீக லெவல்ல நம்ம மனம் கலங்காத ஒரு கொள்கையை இஸ்லாம் நமக்கு அறிமுகப்படுத்துகிறது. இந்த மனம் கலங்கிருச்சுன்னா எல்லாமே போய்விடும். மனம் தான் பேசிக்குங்க. அது அடிபட்டுச்சுன்னா மொத்த உடலுமே வீணாகி போயிடும், மொத்த லைஃபே வீணாகி போயிடும். அப்படி வீணாகிறாமல் இருப்பதற்காக வேண்டி இஸ்லாம் என்ன செய்கிறது? வறுமையா இருந்தாலும் அதுக்கும் அழகான ஆறுதலை சொல்லுகிறது. பிள்ளைகள் இழந்துட்டீங்களா, பிள்ளைகள் கவலை கஷ்டப்படுறீங்கன்னா, நோய்வாய்ப்பட்டிருக்கிறாங்களா, அதனால உங்களுக்கு பாதிப்பு ஏற்படுதா, இதுக்கெல்லாம் மறுமையில் உங்களுக்கு பெரிய நன்மை கிடைக்கும் என்று ஆறுதல் சொல்லப்படுகிறது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய ஒரு மகள், அவங்களுக்கு ஒரு பையன், பேரன், அது நபிகள் நாயகத்துக்கு பேரன். அப்ப நபிகள் நாயகத்தினுடைய அந்த பேரன் ரொம்ப முடியாம போய் சீரியஸான ஒரு நிலையில இருக்கும் பொழுது அவங்க மகள் என்ன பண்றாங்கன்னா, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தை கூட்டிட்டு ஒரு சில ஆள் அனுப்புறாங்க. உங்க பேரனுக்கு உடம்பு சரியில்லை, உடனே நீங்க புறப்பட்டு வரணும் அப்படிங்கிறாங்க. அப்ப நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் என்ன செஞ்சாங்கன்னா, போகல, கூப்பிட்ட இடத்துக்கு போகல. போகாம என்ன செய்யறாங்கன்னு கேட்டா சில ஆறுதல் மொழியை சொல்லி அனுப்புறாங்க. என்ன சொல்லி அனுப்புறாங்க? சொல்லிவிட்டு இன்ன லில்லாஹி மா அகத, எடுத்துக்கொண்டது அல்லாஹ்வுக்கு சொந்தம். என் மகள்கிட்ட போய் சொல்லு, அல்லாஹ் அந்த பிள்ளையுடைய உயிரை எடுத்துக்கிட்டான்னு சொன்னா அது என்ன உங்க வீட்டு உயிரா, எங்க வீட்டு உயிரா? அதுக்கு சொந்தக்காரன் யாரு? அல்லாஹ். இன்ன லில்லாஹி மா அகத, எடுத்துக்கொண்டதும் அவனுக்கு உரியதுதான். வலஹு மா ஆழ்த்தா, நம்மள்ட்ட கொடுத்துருக்கிறான அது நம்ம நினைக்கிறோம், அதுவும் அவனுடையதான். நம்மிடமிருந்து எந்த பிள்ளையெல்லாம் எடுத்துக்கிட்டானோ அதுக்கு சொந்தக்காரன் அவன் தான். எந்த பிள்ளை எடுக்காம நமக்கு தக்க வச்சு தந்திருக்கிறானோ அது மட்டும் நம்முடையதா, அதுவும் அவனுடையதான். அப்ப இன்னலில்லாஹி மா அகத, எடுத்துக்கொண்டான இறைவன் அதுவும் அல்லாஹ்வுக்கு உரியதுதான். அதே மாதிரி உலகு மா ஆழ்த்தா, எதை நமக்கு அல்லாஹ் கொடுத்து விட்டானோ அதுவும் அல்லாஹ்வுக்கு உரியதுதான். பிறகு அல்லாஹ் எடுக்கிறான், சிலருக்கு எடுக்காம இருக்கிறான், அதுக்கும் பதில் சொல்லி விடுறாங்க. குல்லுன் ஐந்தஹு பி அஜலி முசம்மா, எல்லாமே அவன்கிட்ட ஒரு காலக்கெடுவோடு தான் எழுதப்பட்டிருக்கிறது. எல்லாம் டைம் போட்டு தான் எல்லாம் எழுதுறான். நீ என்ன விளங்கிறனே, ஒரு ஆளுக்கு பணத்தை கொடுத்தா அவர் பணக்காரராகவே இருப்பாரு, கிடையவே கிடையாது. பணத்தை கொடுக்கும்போது எவ்வளவு கொடுக்கணும்னு எல்லாம் தீர்மானிக்கிற மாதிரி எவ்வளவு நாள் வரைக்கும்ங்கிறது சேர்த்து தான் எல்லாம் தீர்மானிக்கிறான். குழந்தைய கொடுக்குறான்னு சொன்னா குழந்தைய கொடுக்கும்போது இந்த வச்சுக்கன்னு மொட்டையா கொடுக்கறது இல்லை, இவ்வளவு நாளைக்கு வச்சுக்கன்னு தான் கொடுக்குறான்ல. கொடுக்குற எப்படி கொடுக்குறான்? குழந்தைய கொடுத்தாங்கன்னு சொன்னா ஒரு 50 வருஷத்துக்கு வச்சுக்க, ஒரு 30 வருஷத்துக்கு வச்சுக்க, 3 மாசத்துக்கு வச்சுக்க, இப்படித்தான் அல்லாஹ் கூட எல்லாத்துக்குமே டைம் போடாம அல்லாஹ் கொடுக்கறது கிடையாது. அப்படியே மட்டும் ஆழ்த்திக்கிட்டு இருக்கிறீங்க. என்ன டைம் போட்டான்னு நமக்கு தெரியல, புதுசா தெரிஞ்சுக்கிறது மட்டும்தான் இப்ப நடக்குது. தீர்மானிக்கப்பட்டதான் நடக்குதே தவிர இப்பதான் நம்ம தெரிஞ்சுக்கிறோம். என்ன தெரிஞ்சுக்கிறோம்? ஓஹோ, இப்ப மௌத்தா போன 5 வயசுல மௌத்தா போகும்போது நம்ம தெரிஞ்சுக்கிறோம், ஓ இந்த குழந்தை அல்லாஹ் தரும் போதே 5 வயசுல மௌத்தாவும் சொல்லித்தான் தந்திருக்கிறான். நமக்கு கண்டுபிடிக்க இயலல, இவ மௌத்தா போன பிறகுதான் அந்த விஷயம் நமக்கு தெரியுது. இப்படின்னு சொல்லிட்டு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி சொல்லி அனுப்புறாங்க. ஃபல் தஸ்பிர் வல் தஹ்தசிப், அந்த அம்மா என்னுடைய மகள் என்ன செய்யட்டும், பொறுமையை கையாளட்டும், இதற்கான நன்மையை மறுமையில எதிர்பார்க்கட்டும். பேரனுக்கு உடம்பு சரியில்லாம துடிக்கிறாங்க, மகனுக்கு மகன் உடம்பு சரியில்லைன்னு சொல்லி சீரியஸா இருக்காருன்னு சொல்லி தாயார் பதறாங்க. அந்த பதறவங்களுக்கு நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன ஆறுதல் சொல்றாங்க? எதுக்குமா பதற? கொடுத்தது அவனுக்கு, எடுத்தது அவனுக்கு, மறையம் போட்டு பதற? எல்லாம் டைம் போட்டு தானே எல்லாம் எதை பண்ணாலும் செய்வான், அதுக்கே போய் பதற? சபுர் பண்ணு, சகிச்சுக்க, மறுமையுடைய நன்மை எதிர்பாரு. இது புகாரியில 1284, 5665, 6602, 6655, 7377, 7448, இதுல எல்லாம் என்ன இருக்கிறது? அந்த இழப்புகளுக்கு அல்லாஹ்வுடைய தூதர் வரைக்கும் கூட என்ன செய்யறாங்க? ஆளாவுறாங்க, அவ்வளவு கஷ்டப்படுறாங்க. அப்ப இதெல்லாம் இது நமக்கு என்ன பண்ணணும்? இந்த மாதிரி ஒரு ஆள் மூத்தா போயிட்டாரு, புருஷன் மூத்தா போயிட்டாரு, பொண்டாட்டி மூத்தா போச்சு, புள்ள மூத்தா போச்சு, அப்பா மூத்தா போச்சு, ஆத்தா மூத்தா போச்சு, அண்ணன் மூத்தா போச்சு, தம்பி மூத்தா போச்சு, இதெல்லாம் நம்மளை பாதிக்கலாம்.
என்ன பாதிக்கணும்? ஒரு சின்ன அளவுக்கு, எவ்வளவுக்கு மார்க்கத்தில் அனுமதி இருக்கிறதோ அந்த அளவுக்கு லேசா கவலை வரலாமே தவிர அழுது பிரலாபித்து புலம்பி அதெல்லாம் முடியாது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுக்கு அல்லாஹ் கொடுத்த பிள்ளை எதையா தங்க வச்சானா? ஒரு ஆம்பளை பிள்ளை அல்லாஹ் கொடுத்த ஆம்பளை பிள்ளை கடைசி வரைக்கும் இருந்தால் அவ்வளோ நல்லா இருந்திருக்கு நம்ம நினைக்கிறோம்ல. அந்த ஆம்பளை பிள்ளை இருந்தாங்கன்னு சொன்னால் கடைசி காலத்தில் ரசூலுல்லாஹ்வுடைய பிள்ளைன்னு சொல்லி மக்கள் மத்தியில் எத்தனை பிரச்சனைகள் கூட சால்வ் பண்ணி கூட வச்சிருக்கலாம். எவ்வளோ நல்லா இருந்திருக்கு. இப்ராஹிம் ஒரு ஆம்பளை பிள்ளை எல்லாம் கொடுத்தான். நபிகள் நாயகத்துக்கு ஒரு ஆம்பளை பிள்ளையை கொடுத்து அப்படி டக்குன்னு தூக்கிட்டான்னு சொன்னால் நம்மளாம் ஏமாத்துறோம். அவங்க அந்த ஆம்பளை பிள்ளையை இழந்துட்டு எவ்வளோ அழுது இருக்கிறாங்க, கண்ணீர் விட்டு கதறி இருக்கிறாங்க. அப்போ நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுக்கே இந்த மாதிரி அல்லாஹ் ஆக்கியிருந்தானே அப்படி நம்ம நினச்சி பார்க்கணும். பொம்பளை பிள்ளையை 4 பொம்பளை பிள்ளையை கொடுத்தான் அல்லாஹ். 4 பொம்பளை பிள்ளைகள்ல நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உசுரோட உலகத்தில் வாழ்ந்துகிட்டு இருக்கும்போதே அவங்க மூத்த மகளும் ஜெய்னபும் மூத்தா போயிடுறாங்க. 2வது மகள் ருக்கையாவும் மூத்தா போயிடுறாங்க. 3வது மகள் உம்மு குல்சும் மூத்தா போயிடுறாங்க. இந்த 4வது மகன் மட்டும்தான் உசுரோட இருந்தாங்க. அவங்க கூட ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மௌத்தா போய் 6 மாசத்துல மௌத்தா போயிடுறாங்க. அற்ப வயசுல சொற்ப ஆயுள்ல மௌத்தா போயிடுறாங்க. அப்ப நபிகள் நாயகம் அல்லாஹ்வுடைய தூதருக்கு கொடுக்கிற பிள்ளை அம்புட்டு பேரையும் உசுரோட இருக்கும்போது எல்லாம் எடுத்துக்கிட்டான். மிச்சமா வச்சு அந்த ஒரு பிள்ளையும் கூட 6 மாசத்துக்கு பிறகு ரசூலுல்லாஹ் மௌத்தா 6 மாசத்துக்கு பிறகு வாழ வைக்கல. அப்ப இதெல்லாம் நமக்கு என்ன ஆறுதல் சொல்லுது? ஓ, அல்லாஹ்வுடைய ரசூலுக்கு எப்படின்னா இதெல்லாம் நல்லது கெட்டதை பார்த்து வர்றதா? இது ஏதோ அல்லாஹ் ஒரு நன்மை செய்ய நம்ம நாடி இருக்கிறான். நமக்கு பெரிய தரஜா மதிப்புகளையும் அந்தஸ்துகளையும் தருவதற்கு எல்லாம் நாடி இருக்கிறான். நம்ம பிள்ளைகளோட நம்ம அங்கே சந்தோஷமாக இருப்பதற்கு ஏற்பாடு செஞ்சிருக்கிறான். இதுக்கு நம்ம கவலைப்படக்கூடாது அப்படின்னு நம்ம நினைச்சிட்டோம்னு சொன்னா இது பெரிய ஆறுதல் மொழியா இருக்குமா இல்லையா? இந்த மாதிரி தான் இஸ்லாம் என்ன பண்ணுது, நமக்கு இன்ப துன்பம் எது வந்தாலும் சரி, எவ்வளோ பெரிய கஷ்டம் வந்தாலும் சரி, அந்த கஷ்டங்கள் எல்லாம் நம்மை பாதிக்காத வகையில் நமக்கு பெரிய ஒரு ஆறுதலை இஸ்லாம் நமக்கு சொல்கிறது. அதே மாதிரி நமக்கு ஒரு துன்பம் ஏற்படுதுன்னு வைங்களேன். இந்த துன்பம் ஏற்பட்டவனுக்கு குறிப்பாக மரணம். இந்த மரணம் ஏற்படுகிற நேரத்தில் நம்ம என்ன பண்ணிடுறோம், அதை எல்லை மீறி நம்ம பாட்டுக்கு 6 மாதம் 1 வருஷம் 3 மாதம் அல்ல வருஷத்துக்கு குறிப்பிட்ட நாட்கள்லாம் நம்ம சோகம் அனுஷ்டிச்சுக்கிட்டு இருக்கிறோம். இந்த வருஷம் பார்த்தியா, 40ஆம் பார்த்தியா, அப்படிலாம் என்ன அர்த்தம்? 40 நாளைக்கு அதை நினச்சிட்டு இருக்கிறான்னு அர்த்தம். ஒரு ஆள் மூத்தா போயிட்டாருன்னு சொன்னால் அந்த நினைப்பு எவ்வளோ நாளைக்கு அவரை பாதிக்குது? 40 நாள் வரைக்கும் பாதிக்குது. கரெக்டாக 1 வருஷம் வந்தவுடனே அதை யாவப்படுத்திக்கிட்டு செய்கிறான்னு சொன்னால் அந்த 1 வருஷம் வரைக்கும் அதனுடைய அறிகுறிகள் மனுஷன்ட்ட இருக்குன்னு அர்த்தம். இதெல்லாம் கூட இருக்கக்கூடாதுன்னு இஸ்லாம் நம்மளை எப்படி பண்படுத்துது? நீ கவலைப்படலாம்ப்பா, நீ துன்பப்படலாம், எவ்வளோ பெரிய இழப்பு வந்தாலும் நீ உன்னுடைய கவலையை காட்டு. ஆனால் காட்டுறதா இருந்தால் அதிகபட்சம் இஸ்லாத்தில் 3 நாளைக்கு தான் நீ துன்பமாக இருக்கணும். ஒரு ஆள் மூத்தா போயிட்டாருன்னு வைங்களேன், இன்னைக்கு கவலையாக இருந்தீங்க, தப்பு இல்லை, ஒரு நாளைக்கு இருக்கலாம். ஏன்னா அதுவும் இருக்கக்கூடாதுன்னா எந்திரம் அது மனுஷனுக்கு முடியாது. நல்லா கண்ணு முன்னாடி வளர்த்த தாப்பனார் போயிட்டாருன்னா ஒருத்தனை பாதிக்காமல் இருக்குமா? பாதிக்கும். ஒரு நாளைக்கு இருந்துட்டு போ, நாளைக்கும் கூட இருந்துக்க, நாளை கழிச்சும் கூட கவலையாக இருந்துக்க. கடைக்கு போகாத, இப்போ தப்பு கிடையாது. வேலைக்கு போகாத, தப்பு கிடையாது. பள்ளிக்கூடத்துக்கு லீவை போட்டு, சரி தப்பு கிடையாது. 3 நாளைக்கு என்ன வேணாலும் பண்ணிக்க. என்ன வேணாலும் கூட பண்ணக்கூடாது. ஒப்பாரி வைக்கக்கூடாது, கண்ணத்தில் அடிச்சுக்கிற கூடாது. அதையும் சொல்லிட்டாங்க, லைசமின்னா மந்தரபல் ஹுதூத் ஒ சக்கல் ஜுயூப் ஒ ஆபிதாவல் ஜாஹிலியா. முட்டாள்தனமான சொற்களை சொல்லி புலம்புறவன், சட்டையை கிழிச்சிக்கிறவன், கண்ணத்தில் அரைஞ்சிக்கிறவன், அவன் நம்மளை சேர்ந்தவன் கிடையாது. அதே மாதிரி ஒப்பாரி வைக்கிறவன், அதே பரியும் சாலிகா ஹாலிகா ஒரு ஷாக்கா, ஆடைகளை கிழித்து கொள்ளக்கூடிய பெண்களை விட்டு, அதே மாதிரி மொட்டை அடித்துக் கொள்ளக்கூடிய மூத்துக்காக வேண்டி மரணத்துக்காக வேண்டி மொட்டை அடித்துக் கொள்ளக்கூடிய பெண்களை விட்டு, அதிகமாக சத்தம் போட்டு ஒப்பாரி வைக்கக்கூடிய பெண்களை விட்டு ரசூலுல்லாஹ் விலகி கொண்டேன், அல்லாஹ்வுடைய தூதராகிய நான் விலகி கொண்டேன்லாம் சொல்லிவிட்டாங்க. என்ன வேணாலும் செய்ய முடியாது, இதெல்லாம் முழுசா தவிர்த்து கொள்ளணும். பொதுவாக சோகமாக இருக்கிறது, சோகமாக இருக்கிற அர்த்தம் எப்படி இன்வால்வ் ஈடுபாட்டோட சாப்பிடுவோமோ அப்படி சாப்பிடாம இருப்போம், எப்படி தூங்குவோமோ அப்படி தூங்காமல் இருப்போம், எப்படி கடையை போய் திறக்குவோமோ அப்படி திறக்காமல் இருப்போம். இப்படியான ஒரு பாதிப்புகள் ஒரு மரணம் ஏற்பட்டால் மனுஷனுக்கு வரும். அங்கே கூட இஸ்லாம் என்ன பண்ணுதுன்னா, கவலைப்படுப்பா, நல்லா கண்ணீரை விட்டு அழுவு, ஆனால் 3 நாளைக்கு மேலே நீ இருக்கக்கூடாது. இஸ்லாம் என்ன பண்ணுது, 72 மணி நேரம் ஆச்சா நீ பாட்டுக்கு உன்னுடைய இயற்கையான காரியங்களை நோக்கி போயிடணும். அப்படி போகலன்னா நீ சபூர் பண்ணல. சபூருக்கு எல்லை தான். நீங்கள் எவ்வளவு பெரிய துன்பங்கள் வந்தாலும் அந்த துன்பத்திற்கு நீங்கள் கடைபிடிக்கிற எல்லை எவ்வளவுதான்? 3 நாள் தான் அதுக்கு எல்லையே தவிர 3 நாளைக்கு மேல நீங்கள் கவலைப்பட்டால், 3 நாளைக்கு மேல அழுது புலம்பினால்,
3 நாளைக்கு மேலே வந்து வழக்கமான காரியங்களை செய்ய தவறினால் நீங்க வந்து குற்றம் செய்றீங்க. அப்ப அதுக்கு ஒரு லிமிட் கவலை மனுஷன் கண்டிப்பா வரும். எந்த ஒரு இதை வந்தாலும் ஒரு 3 நாள் வச்சுக்கப்பா, ஜாஸ்தியா வச்சுக்க கூடாது, 3 நாள் வரைக்கும் இருந்துக்கன்னு சொல்லி அதுல கூட இஸ்லாம் என்ன பண்ணுகிறது, இந்த மாதிரியான ஒரு கவுன்சிலிங் கொடுத்து அவனை ஆறுதல் படுத்துது. எவ்வளவு பெரிய நன்மை, பெரிய நன்மை. இதெல்லாம் ஒரு மனிதன் வாழ்க்கையில கடைப்பிடிச்சான்னு சொன்னா வருஷ கணக்கில் மாச கணக்கில் எல்லாம் எல்லாத்தையும் விட்டு நாசமாக்கிட்டு போயிட்டு இருக்கிறானே, அப்படி ஆக மாட்டான். உலகத்தில் நல்லா இருப்பான், உலகத்தில் முன்னேறுவான், ஒழுங்கா படிப்பான், ஒழுங்கா வேலைக்கு போவான், ஒழுங்கா சம்பாதிப்பான், ஒழுங்கா பொண்டாட்டி பிள்ளை சந்தோஷமா இருப்பான். 3 நாளைக்கு தான் அப்படி கவலையா இருப்பான், 4வது நாள் மனுஷன் ஆயிடுவான். அப்படின்ட்டு வந்தால் அது பெரிய நன்மை தானே. இந்த நன்மை யார் அடைவா? யாரு இதை நம்புகிறார்களோ, அல்லாஹ்வுடைய தூதர் இது சொல்லி இருக்கிறாங்க, அது கண்டிப்பா நன்மையா இருக்கும், இது நம்மளை ஆறுதல் படுத்தும் அப்படின்னு சொன்னால் அவர்கள் பெரிய நன்மைகளை அடைந்து கொள்கிறார்கள். அதை பார்க்கிறோம். அதே மாதிரி இந்த உலகத்தில் நீங்க பாக்குறீங்க, இது ஒரு பெரிய நன்மைக்கு மேல ஒரு நன்மை. இது என்ன நன்மை? எல்லா சமுதாயங்களையும் நீங்க பார்க்கலாம், உலகத்துல ஏதாவது அவனுக்கு தாங்க முடியாத ஒரு கஷ்டம் வந்துச்சுன்னு வைங்க, தாங்க முடியாத கஷ்டமே இல்லை, இவன் தான் சும்மா தாங்க முடியாதுன்னு நினைக்கிறான். கஷ்டங்கள் வந்தா தற்கொலை பண்ற காட்சி நீங்க பாக்குறீங்க. கடன் தொல்லையால் தற்கொலை, தீராத வயிற்று வலியால் தற்கொலை, பிடிச்ச மாப்பிள்ளைக்கு கல்யாணம் பண்ணி வைக்காதனால தற்கொலை, பிடிச்ச பொண்ணை கல்யாணம் பண்ணாதனால தற்கொலை, பள்ளிக்கூடத்தில் உள்ள வாத்தியார் திட்டாரு அதுக்காக வேண்டி தற்கொலை, பரீட்சையில் ஃபெயில் ஆயிட்டதுக்காக வேண்டி தற்கொலை. அதாவது தன்னைத்தானே மாய்த்து கொள்ளக்கூடியது. ஒண்ணுமில்லாத பெரிய பெரிய விஷயங்களுக்கும் மாய்த்து கொள்ளக்கூடாது, ஒண்ணுமில்லாத விஷயங்களுக்கு கூட இந்த மாதிரி உயிரை மாய்த்து கொள்ளக்கூடிய ஒரு காட்சியை பார்க்கிறோம். சின்ன ஒரு தாயார் திட்டினதுக்காக வேண்டியெல்லாம் மகள் வந்து தற்கொலை செய்யக்கூடிய காட்சியை பார்க்கிறோம். அட இருந்து நம்ம வந்து கடனாளியா இருக்கிறோமே, இந்த கடனை கொடுத்துட்டு தானே இறந்து போகணும், கடனாளியா இருந்து நம்ம செத்துட்டோம்னு சொன்னா கடன்காரன் வந்து நாளை கேட்பானே அப்படிங்கிற ஒரு பயம் கூட இல்லாம என்ன செய்யறாங்க, இவன் வாங்கின கடனுக்காக வேண்டி இவனும் செத்து, பொண்டாட்டிக்கும் விஷத்தை வாங்கி கொடுத்து, கையில் இருக்கிற கை குழந்தைகளுக்கெல்லாம் விஷத்தை வாங்கி கொடுத்து தன்னை தானே மாய்த்து கொள்ற ஒரு மடத்தனங்களை எல்லாம் செய்கிறார்கள். இதெல்லாம் எதனால் நடக்குதுங்கிறீங்க? இந்த இதுதான் பேசிக் மர்ம. அதாவது இஸ்லாம் சொல்லக்கூடிய அந்த ஆறுதல் மொழிகள் எல்லாம் ஆன்மீக ரீதியாக சொல்லித்தரப்படவே இல்லை, அதனால இதெல்லாம் நடக்கிறது. ஆனா இஸ்லாத்தை பொறுத்த வரைக்கும் இது நடக்கவே நடக்காது. எது நடக்காது? தன்னைத்தானே அழித்து கொள்ளக்கூடிய ஒரு விஷயம் நடக்கவே நடக்காது. எப்படி இஸ்லாம் சொல்ல தெரியுமா? டேய் நீ கவலைப்படுறியா, துன்பமா இருக்குதா, சகிச்சுக்கிறலன்னு ஏதோ புலம்புறியா கொள்றியா, சின்ன தப்புல போயிறேன், அதுக்காக வேண்டி செத்துட்டேன்னு வையி, உன்னை நீ அழிச்சிட்டேன்னு வையி, நீ எந்த மறுமையை நம்புறியோ அதுல ஒண்ணுமில்லாம ஆயிருவ. அது ஒரு சின்ன விஷயமா இறைவன் எடுத்துக்கொள்ள மாட்டான். எந்த அளவுக்கு சொல்றாங்க, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்துல ஒரு மனிதருக்கு வந்து காயம் ஏற்படுகிறது. அந்த காயத்திலிருந்து ரத்தம் வந்து அதிகமா வந்து ஓட ஆரம்பித்த உடனே அவருக்கு அதை தாங்கி கொள்ள முடியல. உடனே பார்த்தாரு, தன்னைத்தானே அவர் தற்கொலை செஞ்சிட்டாரு. அப்பெல்லாம் சொல்வதாக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, பதரணி அப்தி பி நப்சிஹி, எனது அடியான் உயிரை போக்குற விஷயத்துல அவன் அவசரப்பட்டு விட்டான். நான் அவன் உயிர் உன்னை எடுக்கவே இல்லை, நானா எடுத்திருந்தேன்னு சொன்னா, அந்த காயத்துக்காக நானா எடுத்திருந்தேன்னு சொன்னா அவனுக்கு கிடைக்கிற அந்தஸ்து வேறையா இருந்திருக்கு. கொஞ்சம் சகித்து கொண்டு கொஞ்சம் பொறுமையா இருந்து இயற்கையா செத்து தொலைஞ்சிருந்தாலாச்சும் ஒரு நன்மையாகிவிடும். அவன் என்ன பண்றான், உயிரை போக்குற விஷயத்துல என் அடியான் அவசரப்பட்டு விட்டான், அதனால ஹர்ரம் து அலைஹில் ஜன்னா, அவனுக்கு சொர்க்கத்தை நான் ஹராம் ஆக்கிட்டேன். இவன் தொழுது இருந்தாலும் சரி, நோன்பு வச்சிருந்தாலும் சரி, எத்தனை நல்லறங்களை செஞ்சிருந்தாலும் சரி, தான தர்மங்களை செஞ்சிருந்தாலும் சரி, ஒண்ணுமே பயன் தராது. நீ போற இடம் எது? நரகம். சொர்க்கத்துக்கு போகணுங்கிறது தானே இந்த மார்க்கத்தை நம்ம ஏத்துக்கிறோம். மறுமையில வெற்றி பெறுவதுக்கு தானே இந்த மார்க்கத்தை ஏத்துக்கிறோம். மறுமையில வெற்றி பெறக்கூடிய இந்த மார்க்கத்தை ஏற்றுக்கொண்டு 25 வருஷமோ 30 வருஷமோ 40 வருஷமோ ஒரு மனிதன் என்ன செஞ்சான், எத்தனையோ நல்ல காரியங்கள்லாம் செஞ்சான், தொழுதான், நோன்பு வச்சான், பல விதமான நல்ல காரியங்கள்லாம் செஞ்சான். எல்லாம் வந்து ஒரு நொடியில் அழிச்சு போடுறானே. எப்ப நீ தற்கொலை பண்ணிக்கிறியோ, தற்கொலை பண்ணா உனக்கு என்ன ரிசல்ட்? என்ன? நேர நரகம். உனக்கு சொர்க்கத்துக்கு போகவே முடியவே முடியாது. இது வந்து ஒரு மனிதனுக்கு என்னத்தை கொடுக்கும்? இதை திருப்பி திருப்பி போதித்து கொண்டிருந்தால், இந்த செய்திகளை திருப்பி திருப்பி குழந்தை பிராயத்திலிருந்து விதைத்து கொண்டு இருந்தால் என்ன செய்வான்?
தற்கொலைன்னு ஒரு நினைப்பு வந்தா கூட, அம்மாடி தற்கொலை செஞ்சா சொர்க்கம் போக இயலாத, தற்கொலை செஞ்சா நரகம்ல, சொர்க்கம் ஹராமுண்டு அல்லாஹ் சொல்லிவிட்டானே அப்படின்னு நினைத்தால் நின்று சமாளிப்பானா இல்லையா? எவ்வளவு பெரிய கஷ்டம் வந்தாலும் சமாளிக்குவானா இல்லையா? என்ன கஷ்டங்கிறேன், உனக்கு மேல கஷ்டப்பட்டவங்கலாம் கடந்த காலத்துல இருந்திருக்காங்கப்பா, முன்மாதிரியா? எதுக்கு நீ கஷ்டப்படுற, எதுக்கு அவன் உயிரை மாச்சிக்கிற அப்படின்னு கேட்கக்கூடியதை பார்க்குறோம். அதே மாதிரி நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, எந்த தற்கொலையை பல விதங்களில் மனிதன் தற்கொலை செய்யறான்ல, அதையெல்லாம் சொல்லி உதாரணம் காட்டி காட்டி சொல்றாங்க. யார் ஒருத்தன் ஒரு மலை உச்சியில ஏறி உளுந்து சாவுறான், சூசைட் பாயிண்ட்னே வச்சிருக்கிறாங்க, அதுக்கு பேரை வச்சு விட்டாங்க. சில சுற்றுலா தலங்களுக்கு போனீங்கன்னா இது தற்கொலை பாயிண்ட். தற்கொலை பாயிண்ட் என்ன அர்த்தம்? அந்த இடத்துல இருந்து உளுந்தான்னு சொன்னா எலும்பு கூட மிஞ்சாது, அதான் சூசைட் பாயிண்ட்ங்கிறது. அந்த சூசைட் பண்றதுக்குன்னு பாயிண்ட் போட்டு வச்சிருக்கிறாங்க. அப்ப நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, எந்த ஒரு மனுஷன் ஒரு மலையிலிருந்து உருண்டு சூசைட் பாயிண்ட் மாதிரி இடத்துல போய் உருண்டு இறந்துட்டான்னு சொன்னா அவன் என்ன செய்வானா, அவன் அல்லாஹ் என்ன செய்வான்னா, நிறைய பேர் நரகத்துல கிடந்துகிட்டு சாவுவாங்க, இவனே எல்லாம் என்ன செய்வான்னு கேட்டா ஒரு உயரமான இடத்துல போட்டு பொத்துன்னு நரகத்துல தள்ளுவான், மர மேல கொண்டே விட்டு மர பொத்துன்னு தள்ளுவான். எந்த மாதிரி உயரமான இடத்துல இருந்து விழுந்து செத்தானோ அடே நரகத்துக்கு போறதும் கன்ஃபார்மு. அது கூட நீ எப்படி போவ, நீ எந்த மாதிரி அதை உளுந்து செத்தியோ அதே மாதிரி உயரமான இடத்துல இருந்து உன் நரகத்துல தூக்கி தூக்கி போட்டுட்டு இருப்போம், ஒழுங்கா இருந்துக்க, செத்துறாதே, உன் உயிரை நீ மாச்சிக்கிறாதே என்று. அதுல எவ்வளவு நாளைக்கு இப்படி கிடப்பானா, ஹாலிதன் முஹல்லதன் ஃபீஹா அபதா, அதுல என்றென்றும் நிரந்தரமாக இருந்து கொண்டே இருப்பான். அந்த நரகத்துல மேல இருந்து உளுந்து 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 என்ன செய்வான், நரகத்துல தள்ளி தள்ளி எந்திரிச்சிட்டே இருப்பான் அப்படிங்கிறாங்க. அதே மாதிரி விஷத்தை குடித்து செத்தான்னு சொன்னா அந்த விஷம் குடிக்கும் போது குடலாம் அறுக்கும் இல்லையா, அதே மாதிரி விஷம் மாதிரி ஒன்றை கொடுத்து குடிடான்னு சொல்லி நரகத்துல கிடந்து கொண்டே அதை குடித்து கொண்டு அந்த நரக வேதனை எக்ஸ்ட்ரா அது இருந்துகிட்டே இருக்கும். அதோட கூடுதலா எது கிடைக்கும், இந்த விஷத்தை அருந்துவதனால் உடம்புல என்னென்ன மாதிரியான துன்பங்கள்லாம் ஒரு மனிதனுக்கு ஏற்படுமோ அந்த துன்பங்களை எக்ஸ்ட்ரா கூடுதலா அனுபவிச்சுக்கிட்டு நரகத்துல கிடப்பான் என்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க. அதே மாதிரி ஒரு ஈட்டி எடுத்து குத்திக்கிட்டு செத்துட்டான்னு சொன்னா நரகத்துல கிடக்கிறத வேதனை இவனை நரகத்துல போட்டு மற்றவனுக்கெல்லாம் கிடைக்காம கூடுதலா என்ன செய்வான், ஈட்டியை கொடுத்து குத்து வயித்துல நீனே குத்து, ஆனா சாவ மாட்டானா, நரகத்துக்கு போயிட்டா சாவ மாட்டான், லாய மூத்து பிஹா உலா யஹ்யா, அங்க சாகவும் மாட்டான் வாழவும் மாட்டான். அப்ப அந்த மாதிரி கஷ்டப்படும். இதெல்லாம் நம்ம சிறு வயதிலேயே குழந்தைகளுக்கு நம்ம சொல்லி கொடுத்திருந்தால் கொடுத்து இருக்கிறோம். அதனாலதான் நம்ம அரசாங்கங்கள்ல கேரளா அரசாங்கத்துல ஒரு புள்ளி விவரத்தை ஆய்வுக்கு எடுக்கிறாங்க. என்ன புள்ளி விவரம், கேரளாவில் தான் தற்கொலை அதிகமா இருக்கு இந்தியாவிலேயே. அதுல வித்தியாசம் என்னன்னா கேரளாவில் படிச்சவனும் ஜாஸ்தியா இருக்கிறான். படிச்ச முட்டாளுக்கு தான் இது விளங்க மாட்டேங்குது. படிக்காதவங்க இருக்கிற ஊர்களில் துன்பங்களை சகித்து கொள்ளக்கூடிய ஒரு வலிமையோடு அவன் இருக்கிறான். அந்த கல்வி இவன் கற்றுக் கொடுக்கானா. இவங்க கற்றுக் கொடுத்த கல்வியெல்லாம் என்ன, ஒரே உலகாதாய கல்வி கற்றுக் கொடுத்துட்டாங்க. காசு தான் வாழ்க்கை, பணம் தான் வாழ்க்கை, சந்தோஷம் தான் வாழ்க்கைங்கிறது தான் பள்ளிக்கூடத்தில் சொல்லி கொடுக்குறாங்க. இவன் ரொம்ப படிச்சவன் இருக்கிற மாநிலத்தில் ரொம்ப பேர் சாப்பிட்றான், தற்கொலை பண்ணுறான். படிக்காத மக்களுக்கு என்ன தெரியுது, இந்த காசு பணம் அப்பாலையும் வாழ்க்கை இருக்குது, குடிசையில் இருந்தால் கூட அதுக்கு அப்பால சந்தோஷம் இருக்குது, அப்படி விளங்கி வச்சிருக்கிறாங்க. அவங்க கம்மியாக சாப்பிட்றாங்க. இப்போ படித்தவர்கள் அதிகமாக சாவக்கூடிய கேரளாவில், இந்தியாவிலே அதிகமாக தற்கொலை செய்யக்கூடிய அந்த மாநிலத்தில் அந்த தற்கொலைகளை பற்றி ஆய்வு செய்வதற்காக அரசாங்கத்திலிருந்து ஒரு குழுவை போட்டு ஆய்வு செய்கிறாங்க. அந்த ஆய்வில் என்ன மாதிரி ஆய்வுக்கு எடுத்துக்கிறாங்கன்னு கேட்டால், தற்கொலை செய்கிறத பல வகையாக பிரிப்பாங்க. எப்படி, ஆண்கள் எவ்வளோ பேர், பெண்களில் எவ்வளோ பேர் தற்கொலை செய்கிறான், டிகிரி வாங்கினது எவ்வளோ பேர், டிகிரி வாங்காதவன் எவ்வளோ பேர் தற்கொலை செய்கிறான், 25 வயசுக்கு மேலே உள்ளவன் எவ்வளோ தற்கொலை செய்கிறான், 25 வயசு கீழே உள்ளவன் எவ்வளோ தற்கொலை செய்கிறான், கல்யாணம் ஆனவன் எவ்வளோ பேர் தற்கொலை செய்கிறான், கல்யாணம் ஆவாதவன் எவ்வளோ பேர் தற்கொலை செய்கிறான், அப்படிங்கிற மாதிரி கடனுக்கு எவ்வளோ, இப்படி ஒவ்வொரு காரணத்தையா சொல்லும் பொழுது அதில் ஒரு காரணம் என்ன, மதத்தையும் எடுத்துக்கிட்டாங்க. முஸ்லீம்ல எவ்வளோ பேர் தற்கொலை செய்கிறான், இந்துவில் எவ்வளோ பேர் தற்கொலை செய்கிறான், கிறிஸ்தவர்கள் எவ்வளோ பேர், இப்படி பல கோணங்கள் ஆய்வு செய்யும் பொழுது இந்த கோணத்திலையும் அவங்க ஆய்வு செய்கிறாங்க. ஆச்சரியமான உண்மை என்ன தெரியுமா, முஸ்லீம்ல தற்கொலை ரொம்ப ரொம்ப கம்மியாக இருக்கிறது. வேற வேற மதங்களில் தற்கொலை செய்பவர்களை விட முஸ்லீம் மதத்தில் தற்கொலை கம்மியாக செய்கிறாங்க
அவங்க சதவீத அளவுக்குலாம் கூட செய்கிறதுக்கு அதை விட ரொம்ப ரொம்ப சொல்லி காட்டுற அளவுக்கு இல்லை, ரொம்ப கம்மியாக தான் செய்கிறாங்க. அதுக்கு என்ன காரணம் என்று கேட்டால் அவங்களே அந்த காரணத்தை அவன் எழுதுறான். எதை வச்சு எழுதுறான்? அந்த மக்கள்கிட்ட கேட்டு அது அவங்க ஏன் அதை அவங்க தற்கொலை செய்ய மாட்டாங்கிறாங்கன்ற ஆய்வு அவங்களுடைய மத நம்பிக்கை ஒரு ஸ்டடியாக இருக்கிறதுனால அவங்க தற்கொலை செய்கிறது இல்லை, சகிச்சுக்கிறாங்க, மறுமையில் நன்மை கிடைக்கணும் எதிர்பார்க்குறாங்க, எல்லாம் விதிப்படி தான் நடக்கும்னு என்ன செய்கிறாங்க, எவ்வளவு துன்பம் வறுமை கஷ்டம் இழப்பு நஷ்டம் என்ன ஏற்பட்டாலும் சரி அப்படி நின்று பார்த்துடுறாங்க. இதை விட என்ன சர்டிஃபிகேட் வேணும்? என்ன நன்மையை தேடுறீங்க? ஆய்வு பண்ணி சிந்திச்சு பார்த்து நீ செத்து தொலையாம உன்னை காப்பாத்துது, அதுக்கு மேலே ஒரு நன்மை வேணும். ஒரு கஷ்டம் ஒன்று செத்து மண்டையை போட மாட்டேங்கிறிய. இதெல்லாம் சில பேர் முஸ்லீம்ல சில பேர் போடுறான். அவன் யாரா இருப்பான்னு பார்த்தீங்கன்னா அது ஆணோ பெண்ணோ. முஸ்லீம்ல எவனா தற்கொலை பண்றான்னு சொன்னா கண்டிப்பா அவன் இஸ்லாம் தெரியாதவனா இருப்பான். இஸ்லாமிய அடிப்படையில் வளர்க்கப்பட்டவனா இருக்கவே மாட்டான். இஸ்லாமிய போதனைகள் அவங்க பெற்றோர்கள் சொல்லியே கொடுத்துருக்க மாட்டாங்க. அப்படியானவன் முஸ்லீமாவன் நீங்க முஸ்லீம் நினைச்சிட்டு இருப்பீங்க, அல்லாட்ட முஸ்லீம் இல்லை. அப்ப சரியான ஒரு முஸ்லீம் தற்கொலை பண்ண மாட்டானே. இந்த இஸ்லாம் சொல்லக்கூடிய இந்த என்ன நம்பனே, அல்லாஹுவா உயிரை எடுக்கிற வரைக்கும் நம்ம இழந்துடக்கூடாது. எவ்வளவு கஷ்டம் வந்தாலும் நம்ம சகித்து கொள்ளணும். கடந்த காலத்தில் எத்தனை நல்லவர்கள் கஷ்டம் வந்திருக்கிறது, அதனால நம்ம உயிரை இழந்துடவே கூடாது. இருந்து தான் சாதிக்கணும், இருந்து தான் அதை ஃபேஸ் பண்ணி ஆகணும். இப்படி செஞ்சோம்னு சொன்னா மறுமையில் நமக்கு நரகம் தான் கிடைக்கும், நரகத்தில் நிரந்தரமாக கிடப்போம். இந்த மாதிரி சொல்லி சொல்லி வளர்த்து இருந்தால் ஒருத்தனோ ஒருத்தையோ தற்கொலை செய்வாங்களா? இன்னும் சொல்ல போனா நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த சமுதாயத்துக்கு எப்படி எச்சரிக்கை பண்ணி அந்த தற்கொலையில் தடுத்து நிறுத்துறாங்கன்னு கேட்டா, அவங்க வாழ்ற காலத்தில் அவங்க தான் தொழுகை நடத்துவாங்க. ஒரு மனிதர் மௌத்தா போயிட்டாருன்னு வைங்களேன், அவருக்காக வேண்டி ஜனாசா தொழுகை அவங்க தான் நடத்துவாங்க. அப்ப தற்கொலை செஞ்சிட்டாருன்னு ஒரு ஆளை கொண்டு வந்தா தொழுகை நடத்த மாட்டாங்க, முடியாதுன்றாங்க. ஏன்? இவன் தான் நரகத்துக்கு போற தொழுது என்ன புண்ணியம்? அப்ப ஜனாசா இறந்தவருக்கு செய்யக்கூடிய இறுதி சடங்கு இருக்கிறத அதை கூட செய்ய மாட்டாங்கன்ற ஒரு நிலையை மக்களுக்கு உண்டாக்குனா அப்ப தற்கொலைக்கு பயப்படுவாங்கல்ல. அப்ப நம்ம செத்து போனோம்னு சொன்னா ஒரு நாயை புதைக்கிற மாதிரி போய் புதைச்சு போடுவாங்க, பன்னியை புதைக்கிற மாதிரி புதைச்சிருவாங்கன்னு சின்ன வயசுல விதைங்க. உங்களுக்கு எல்லா மக்களுக்கும் கிடைக்கக்கூடிய பிரார்த்தனை கிடைக்காது, எல்லா மக்களுக்கும் கிடைக்கக்கூடிய ஜனாசா தொழுகை கிடைக்காது. அப்படிங்கிற சட்டத்தை நீங்க ஒழுங்கா சொல்லி கொடுத்தால் நம்ம மக்கள் தற்கொலை செய்வாங்களே. என்னதான் நடக்கட்டுமே, பெரிய பயங்கரமான குற்றம் செஞ்சு தௌபா செஞ்சுட்டு போ, பயங்கரமான இழப்பா சபுறு பண்ணிட்டு போ, தலைக்கு மேல கடனா இருந்து சாதி சம்பாரிச்சு முடிஞ்சளவு கட்டிட்டு போ. இதுக்காண்டி சாவுறது ஒரு தீர்வா? சாவுறது ஒரு பிரச்சனையா தீர்வாது? அப்ப சாவுறது இன்னும் பிரச்சனை இருக்கிற 50 பேருக்கும் கஷ்டத்தை உண்டாக்கிட்டு போய் தொலைகிறவன் என்ன செய்யறான்? தானும் செத்து அத்தனை பேருக்கு கஷ்டத்தை உண்டாக்குறான். அப்ப இஸ்லாம் மனிதர்களை ஆறுதல் படுத்துவதில்